நம்ம பயன்படுத்துகிற கல்லுப்பு முதல் கொண்டு, மருதாணி முதல் கொண்டு, கடல் நீர்ல முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி அம்சம் இல்லாத பொதுவா இல்ல. அவ்வளோ பொருட்கள் நம்ம இயற்கையாவே நம்மளுக்கு வந்து நம்ம சித்தர்கள் மகான்கள் நம்ம உணவோடு சேர்த்து கிரகத்துடைய சேர்க்கையெல்லாம் குடுத்து வச்சிருக்காங்க. அப்போ உணவு மூலியமா தான் ஒரு மனிதனுக்கு முக்காவாசி கிரகங்கள் செயல்படுது. அதனால சித்தர்கள் மகான்கள் என்ன பண்ணாங்க, உணவு முழுமையா தவிர்த்துட்டு தன்னுடைய மூச்சு காத்த வைத்தே வாழ்ந்ததுக்கு காரணம், அவங்களுக்கு நவகிரகங்கள் வேலை செய்யாது. அவங்களுக்கு தேவைகள் இருக்காது. எதுவுமே இல்ல. பட்டுட்டு நிலையில இருக்கும்போது நவகிரகங்கள் எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது. அப்ப சராசரி மனுஷனுக்கு எப்படி நவகிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னா, 80% விஷயங்களுக்கு உணவு தான் தீர்வு. உணவு மூலியமா தான் அந்த கிரகங்களுடைய விஷயங்கள் உங்க உடம்புல வந்து ஆக்டிவேஷன் ஆயி, அது உணர்ச்சிகளா வெளியிடுச்சு, கோவமாக வெளிச்சு, அன்பாக வெளிச்சு, இப்படி எல்லாமே வெளிச்சம் போட்டு காமிக்கிற விஷயம் அந்த கிரகத்தினுடைய உணவு மூலியமா தான் கிரகங்கள் இயங்கும். அதுதான் பெரும்பான்மையா சொல்லுவாங்க, சாத்வீகமான உணவு சாப்பிடும்போது சாத்வீக குணம் இருக்கும். கொஞ்சம் ஆடான விஷயம் சாப்பிடும்போது அதுக்கான தன்மை நம்மளுக்கு தன்மை. இருக்குன்னு சொல்றது காரணம் அதுதான். அதாவது அசைவம் சாப்பிட்றது, சைவம் சாப்பிட்றது அவங்க சொந்த உரிமை. நம்ம அதுக்குள்ள போக வரல. அப்போ இந்த லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதனுக்குமே தேவை. அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ அதில முக்கியமா பயன்படக்கூடிய பொருள் எதுன்னா, நம்ம மருதாணி பத்தி நெறைய பேசியிருப்போம். கல்லுப்பு பத்தி நெறைய பேசியிருப்போம். அது அற்புதமான ஒரு படைப்பு. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம். அத தாண்டி சராசரி மனித வாழ்க்கையில நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த லவங்கப்பட்டன்னு சொல்லுவோம்ல, லவங்கப்பட்டை. அது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். நம்ம அது வந்து உணவுல ரொம்ப குறைவா தான் பயன்படுத்துறோம். ஆனா, அதுக்கு அவ்வளோ பெரிய மகாலட்சுமியுடைய அம்சம் அது. அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இயல்பாகவே உண்டு. நீங்க அது பொதுவாகவே நீங்க சும்மா வச்சு பயன்படுத்தினாவே உங்களுக்கு சக்தி உண்டு. அவ்ளோ அது அளப்பரிய ஒரு விஷயம். லவங்கப்பட்டைய வந்து நீங்க சாதாரணமா அப்படி ஒதுக்கி போட்டு போ முடியாது. முழுமையாக லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு விஷயம்.